இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மருதமுத்தூர்ல வந்து பனையறி ஒருத்தவங்க சுட்டிருக்காங்க. சோ இந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு கடை அடுப்புனாங்க, ஆனா அதை ஒத்தி வச்சிருக்காங்க. இப்படி போய்கிட்டு இருக்கும் போது அன்னைக்கு போராட்டம் பண்ணாங்க. இந்த மாதிரி எதுக்கு போலீஸ் இப்படி சுட்டாங்க, ஏன்னா அப்படி ஒரு சிவிலியனை சுடக்கூடாது. ஒரு 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 இடத்துல போயிருக்காரு, அக்யூஸ்டா பார்த்து பிடிச்சிட்டு வேணா போலாம், அந்த இடத்துல சுட்டிருக்காங்க. சோ அதை நீதி கேட்டு நம்ம ஆளுங்க மக்கள் எல்லாருமே போராட்டம் பண்ணாங்க. போராட்டம் பண்ண இடத்துல ஒரு ஒரு 200 சில்லற பேருக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அதுல முக்கியமா 9 பேர் மேல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க எஃப்ஐஆர். அதுல என் ஹஸ்பண்ட் உண்டு. அப்போ இன்னைக்கு இப்படி பேசிக்கிட்டு இருந்தோம், அது எப்படி இப்படி எஃப்ஐஆர் போடலாம்? ஏன்னா இது ஒரு 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 நம்ம சாதாரண ஒரு மக்கள்ல ஒருத்தனுக்கு ஒரு ஒரு பிரச்சனையா இருக்கு. அதை நம்ம எல்லாரும் சேர்ந்து கேட்டிருக்கோம். கேட்க போன இடத்துல எஃப்ஐஆர் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது அப்ப கனிமொழி மேம் வரதா இருந்துச்சு. இன்னைக்கு கனிமொழி மேம் போது சரி நம்ம திமுக தானே, அப்ப நம்ம மேம்கிட்ட கோரிக்கை வைப்போம், ஏன்னா எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுறோம் நம்ம, அப்ப நம்மளோட கோரிக்கையை நம்ம கண்டிப்பா வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போன இடத்துல ரொம்ப கூட்டம். சரி, கூட்டத்தை பார்த்துட்டு எனக்கு உள்ள போறதுக்கு வழி தெரியல. அப்ப நான் என்ன செஞ்சேன்னா, சரி எப்படினாலும் என் ஹஸ்பண்ட் உள்ள இருக்காங்க, அவங்களும் போலீஸ் தான், போலீஸா இருந்து இப்ப வெளியில வந்துட்டாங்க, அவங்க மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஒரு போலீஸா இருந்து அவங்களுக்கே ஒரு மரியாதை இல்லாம போது கூட கொஞ்சம் ஒரு டென்ஷன் ஆயிட்டு எதுக்கு இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். நான் உட்காந்துட்டேன், பப்ளிக்ல உட்காரவுமே எனக்கு என்னன்னு நான் மேம்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். சொல்லவுமே அப்போ எல்லாரும் கொஞ்சம் வழி விட்டாங்க. நான் மேல ஒரு திண்டுல ஏறிட்டு இந்த மாதிரி நான் சொன்னேன், மேம் நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னா. அப்ப மேம் பிரச்சாரத்துல இருந்ததுனால கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, நான் இறங்கிட்டு நான் பேசுறேன் அப்படின்னாங்க. அதே மாதிரி இறங்கி பேசுறதுக்கு உள்ள கூப்பிட்டாங்க. உள்ள போய் நான் சொன்னேன், மேம் இந்த மாதிரி அவரோட தொழில் அது, அவரை சுட்டிருக்காங்க போன இடத்துல, அதையே இன்னும் நீதி கிடைக்கல, அதையே அவங்க அது நாங்க பணிமிக்க இது பண்ணிருக்கோம்லமா அப்படின்னாங்க. அவங்க மேல நாங்க எஃப்ஐஆர் வழக்கு பதிவு பண்ணிருக்கோம், எல்லாம் ஓகே மேம். அன்னைக்கு போராட்டம் பண்ணவங்க மேல எதுக்கு எஃப்ஐஆர் போட்டாங்க? இந்த மாதிரி 12 பேர் போட்டிருக்காங்க. அதுல என் ஹஸ்பண்ட் ஒண்ணு. அதை சொல்றதுக்கு முன்னாடி மேம் என்ன நினைச்சாங்கன்னா, நான் அந்த கட்சி தான், ஆனா அவங்களுக்கு அது புரியல, வேற யாரோ சொல்லி நான் பேசுறேன், அபியூஸ் பண்றேன்ற மாதிரி அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், மேம் அது எனக்கு அவசியம் கிடையாது, என்னோட ஹஸ்பண்ட் பேர் அதுல வந்ததுனால நான் பேசுறேன். இன்னைக்கு என் ஹஸ்பண்ட்னா நாளைக்கு எல்லார் வீட்லயும் இந்த பிரச்சனை வரும், யாருமே கேட்கலன்னா இந்த நம்ம எல்லா விஷயத்துக்கும் போராட்டம் பண்ணிதான் இது பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு மேம்கிட்ட கேட்டேன். அப்ப நாங்க சிஎம் கிட்ட பேசிட்டு நாங்க கால் பண்ணி சொல்றோமா என்னன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. அப்ப நான் வெளியில வந்ததுமே எனக்கு என்னன்னா, எஃப்ஐஆர் இஷ்டத்துக்கு போடுறாங்க, ஒருத்தனை சும்மா இருக்கவன போய் சொல்றாங்க. எல்லாத்துக்குமே நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா என்னதான் செய்ய போறீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நான் சத்தமா பேசுறேன். வேற என்ன சொன்னாங்க கனிமொழி அம்மா? வேற என்ன சொன்னாங்க? வேற என்னன்னா, இந்த மாதிரி நான் சொல்றேன் மேம், இப்படி இந்த சுட்டதே அவனுக்கு 2 காலமே போயிட்டு அவங்களுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த நிலைமையில ஒரு போராட்டம் வெடிக்கிற நிலைமையில இருக்குதுங்க. இந்த இடையில இப்ப இவ்வளவு பேர் மேல எஃப்ஐஆர் எதுக்கு போடணும் அப்படின்னு கேட்டேன். ஏமா அது நீ ஸ்டேஷன்ல கேட்கணும், நீங்க கேட்டுட்டு அது அவங்க பாத்துப்பாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கரெக்டான எனக்கு ஒரு இது கிடைக்கல. அப்ப நான் சொன்னேன், மேம் நானும் இந்த கட்சியில உள்ளவதான், நான் இப்ப உங்களை பிரேக் பண்ணி உங்களோட பிரச்சாரத்தை நான் கலைக்கணும்ன்ற எண்ணத்துல நான் வரல. இந்த இடத்துல என்ன நான் உங்களுக்கு ஓட்டு போட போறேன், அப்ப நான் உங்ககிட்ட நான் கேட்கணும்ன்ற சொந்த வீட்டுலதான் கேட்க முடியும், அடுத்த வீட்டுல போய் கேட்க முடியாதுதான் நான் உங்ககிட்ட கோரிக்கை வைக்க வந்தேன் அப்படின்னு. சரி நீ சொல்லிட்டு ஓகே நீ கிளம்பு நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. காவல்துறை தரப்பு என்ன சொல்றாங்க? காவல்துறையில என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு காமன் தான், நாங்க எங்களுக்கு தெரியும், அது சட்டப்படி நாங்க என்ன செய்யணுமோ அதை தான் செஞ்சிருக்கோம் அப்படின்னாங்க. சட்டப்படி ஒரு இடத்துல போய் நீங்க சுட்டது சட்டப்படி அப்படிதானே நான் கேட்டேன். அதே மாதிரி சும்மா உங்களுக்கு இஷ்டம்னா நீங்க யார் மேல அவங்க தெரிஞ்சுதாங்க, இத்தனை பேர் மேல தெரிஞ்சுதான் நாங்க எஃப்ஐஆர் போட்டோம் அப்படின்றாங்க. அப்ப தெரிஞ்சு எஃப்ஐஆர் போட்டா ஸ்டேஷன்ல எத்தனை பேர் சும்மா தானே இருக்காங்க, அவங்க மேல எஃப்ஐஆர் போட வேண்டியதுதானே அப்படின்னு நான் கேட்டேன். எல்லாமே அப்படி இருக்குது. இது எனக்கு தெரிஞ்ச ஆலங்குளம் மக்கள் இன்னும் பெரிய அளவுல போராட்டம் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இது சரியான நீதி கிடைச்ச மாதிரி தெரியல. எனக்கு இப்ப பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அதான் யார் வீட்டுக்கு இந்த குண்டடி படப்போ அவங்க எல்லாம் சேர்ந்து பிரச்சனை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். என்னோட பேர் பிளஸி பிரபாகரன். திமுக என்ன பொறுப்புல இருக்கீங்க? திமுக மகளிர் அணியில இருக்கேன். எவ்வளவு நாளா இருக்கு? 4 வருஷமா இருக்கேன். வீட்டு வேற எந்த கட்சியில இருக்கீங்களா? நாம் தமிழர் கட்சியில இருந்தேன். இருங்க
யாருமே போராட்டம் முக்கியமா பிள்ளைய முக்கியமா நான் பார்க்கணும். எஃப்ஐஆர் போட்டாங்க. யாரை கேட்டு எஃப்ஐஆர் போட்டாங்க? போலீஸ்னா என்னனாலும் பண்ணலாமா? எஃப்ஐஆர்னா அவங்க பண்ணதான் தெரியுமா? அந்த எஃப்ஐஆர் எதுக்கு போட்டாங்க? இப்ப நானும் மறிச்சிருக்கேன். என் பேர்ல போடணும், என் பிள்ளை பேர்ல போடணும், நீங்க வந்த சீமான் அவங்க பேர்ல போடணும், எல்லாரும் பேர்ல போடணும். யார் நீதி கேட்டாலும் அவங்க பேர்ல எஃப்ஐஆர் போட்டுறாங்க. அப்ப என்ன போலீஸ்? அப்ப ஆளுங்க மக்கள் எதுக்கு இருக்கீங்க? அம்மா கேட்க முடியாது. என்ன கேட்டீங்க? நான் வந்து இந்த மாதிரி அந்த பணம் ஏறினவங்கள ஷூட் பண்ணிட்டாங்க. யாரை கேட்டு சுட்டாங்க. அதுக்கு எஃப்ஐஆர் போட்டாச்சுனாங்க. சரி ரைட், எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க. அப்போ அதை நின்னா இங்க போராட்டம் பண்ணாங்க தெரியுமா? அதுல 9 பேருக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. போராட்டம் பண்ணா எஃப்ஐஆர் போடுவாங்களா? இன்னைக்கு சீமான் வந்தாரு, எஃப்ஐஆர் போட சொல்லுங்க. இப்ப நான் பண்ணுறேன், எனக்கு என் பிள்ளை வந்திருக்கு, என் பிள்ளைக்கு 1.5 வயசு ஆகுது, எஃப்ஐஆர் போட சொல்லுங்க. ஓட்டு யாருக்கு போடுவீங்க? உனக்கு யார் செய்தாலும் அவனுக்கு ஓட்டு போடுங்க. சும்மா வந்துட்டு போற பைசாக்காக ஓட்டு போட்டா இப்படிதான் நிக்கணும். அடுத்து இல்ல அந்த அம்மா என்ன சொல்லுச்சு? கனிமொழி அம்மாட்ட நீங்க வச்சு இந்த மாதிரி நான் கேட்டதுக்கு வந்து அது அவங்க என் வீட்டுக்காரங்க போலீஸ் அவங்க சொல்லியிருக்கேன். அது வந்து அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து எதுவுமே லிசன் பண்ணல. அவங்க மைண்ட்ல உள்ளவரை மட்டும் பேசுறாங்க. எதுவுமே லிசன் பண்ணி பேசுறேன். நீங்க எப்படி வந்து பேசுறீங்க தெரியும். நான் தீய சக்தியா இல்ல? நான் எப்படி நான் வந்து ஆப்போசிட் கட்சியா? ஊருக்கே தெரியும். டிஎம்கேல உட்காந்துட்டு இருக்கேன். எனக்கு வந்து எனக்கு இல்ல எல்லாருமே தான் அந்த சுட்டு கொண்டு நாளைக்கு அவன் அடுத்த நாளைக்கு உங்க